ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா இந்த சுதந்திரத்தை நம்ம அருமையா சொன்னாங்க, 3 காலங்களை உடையதாக இந்த சுதந்திரம் காணப்படுகிறது. அதை நீங்க மனதில் ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போறேன். சுதந்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டது ஒரு சுதந்திரம். சுதந்திரம் வந்து இப்ப ரட்சிப்புன்றது, இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமேல் ஒரு சுதந்திரத்தை அடைக்க போறோம். என்ன சுதந்திரம்? பரலோகத்துல பரம காணானை நம்ம அடைய போறோம். 3 காலங்கள் இது உள்ளடக்கியது. ரட்சிக்கப்பட்டது ஒரு சுதந்திரம், அது ஒரு பார்ட். அது ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கோம். அது ஒரு சுதந்திரம். அது நம்ம ரட்சிக்க எங்க போறோம்? இன்னொரு சுதந்திரம், பரலோக காணான். இது மறந்துடாதீங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ரோமர் 8:2 மறந்துடாதீங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இயேசுவை விசுவாசி, அவர் ரத்தத்தை விசுவாசிக்கிற எப்பேற்பட்ட மனிதனையும் ஜாதி பேதம் இல்லாம இந்த வசனம் நிச்சயமாக இந்த வசனத்தை ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருக்கிறவங்க, பாவ கட்டுல இருக்கிறவங்க, எல்லாத்துமே சாப கட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் ரத்தம் விடுதலையாக்கி இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி நாம மேம்படலாமா? அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நீங்க தயவு செய்து, சுதந்திரம் என்பது பெரிய வார்த்தை. யாருக்கு தெரியுமா? அடிமைத்தனத்துல உள்ளவர்களுக்கு அது பெரிய வார்த்தை. நம்ம அடிமைத்தனத்துல இருக்கும்போது இந்த சுதந்திரம் கிடைக்குமா அது ஏங்கி இருப்போம் அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி. ஆனா அதாவது அந்த ரட்சிப்பை உணராதவர்களுக்கு அது ஒரு அர்த்தம் புரியாத வார்த்தை. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க, அது உகந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அது சுதந்திரித்துக் கொள்கிற வார்த்தை. ரட்சிக்கப்பட்டவங்க தான் அது பலன் தருகிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா பலனை அனுபவிக்கிறோமா? ரட்சிப்பின் பலன்களை அனுபவிக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது பெரிய விஷயம் இல்ல, ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம பலன்கள் அனுபவிக்கிறோமா? சுதந்திரம் அடைந்த நாம அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறோம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா நான் அதை சொல்றேன் உங்களுக்கு? சுதந்திரத்தை பெற்று தந்த காந்தியடிகள் இப்ப இல்ல, ஆனா நமக்கு ரட்சிப்பு கொடுத்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். அதனாலதான் 3 காலங்களை உடையது நம்ம பெற்ற ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கோம், இனிமேலும் நம்ம முடிவு பரிந்து ரட்சிக்கப்பட்டு அந்த ராஜ்யத்தை அடைவது தான் உண்மையான சுதந்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ரட்சிக்கப்பட்டது பத்தியே பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்க போனோம், நாளைக்கு ரட்சிக்க போனோம், முடிவு பரிந்தும் ரட்சிக்க போனோம், முடிவு பரிந்தும் நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான். இதை நீங்க மனதில் ஞாபகம் வச்சுங்க. அதுவும் இல்லாம இந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க. கொலோசியர் 1:12 வாசிங்க. 1:12-13. பரிசுத்தவான்கள் அந்த பங்கடைத்தல நம்ம போய் சேர வேண்டியது இருக்கு. புரியுதா? அப்ப நம்ம எது ஊர்ல நமக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார்? சுதந்திரம். பிதாவினுடைய அந்த ராஜ்யத்துல நம்ம என்ன பண்ணோம்? பங்கடைய வேண்டியது இருக்கு. இன்னும் நீங்க பேலன்ஸ் இருக்கு. இன்னும் நீங்க சுதந்திரவாளியான்னு கேட்டீங்கன்னா இன்னும் நான் சுதந்திரத்தை அடைய வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம அது காத்துக்கொள்ளணும். பெற்ற ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அதுதான் சுதந்திரத்தினுடைய ஒரு முழுமையான அர்த்தமே. அதுதான் காத்துக்கொண்டு அங்க போய் அடைவதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம அதை காத்துக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? பவுல் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. நம்ம பெற்ற ரட்சிப்பை நம்ம வந்து பயன்படுத்தணும்னா 1 கொரிந்தியர் 10:23 வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. சுதந்திரவாளின்றதுக்கு அருமையான வார்த்தை பவுல் சொல்லித்தராரு. 1 கொரிந்தியர் 10:23. அல்லேலூயா. அந்த வசனத்தை தயவு செய்து ஒவ்வொரு சுதந்திரவாளியும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனும் நினைச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும். சுதந்திரம் எது தெரியுமா? எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டுன்றது சுதந்திரம் கிடையாது. அடுத்தடுத்து 2 வார்த்தை சொல்றாரு, அதுல தாங்க உண்மையான சுதந்திரம் இருக்கு. அல்லேலூயா. அவங்க தான் உண்மையான சுதந்திரவாளி. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவித்து கடவுள் இது எனக்கு யாரும் என்ன தடை செய்ய முடியாது. அதுக்கு பேர் சுதந்திரம் அல்ல. அதுதான் உண்மையான அடிமைத்தனத்தை நோக்கி கொண்டு போகுது. பிசாசு நம்ம என்ன பண்ணுவான்? அடிமைப்படுத்திடுவான், பாவத்திலையும் தேவையில்லாத பிரச்சனையிலும். உண்மையான சுதந்திரம் எதுல? பரலோகத்துல ராஜ்யத்துல அங்க போய் அடையறதுக்கு உதவுற சுதந்திரம் எது தெரியுமா? பவுல் சொல்ற அடுத்தடுத்த காரியம் தான். என்ன சொல்றாரு பவுல்? ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கிறது போல நான் அனுபவிக்க முடியாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சுதந்திரவாளி பேசுறது. அடுத்து என்னது? எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு, நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுங்க, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது.
இதை புரிந்து கொண்டவங்க தான் உண்மையான சுதந்திரவாளி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க தான் உண்மையான சுதந்திரத்தினுடைய பலன்களை அனுபவிக்க முடியும். இஷ்டத்துக்கு இஷ்டம் போல வாழ்றது இல்ல சுதந்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்துல அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காந்தி பெற்ற சுதந்திரத்தை இன்னைக்கு என்னது கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம அந்த ரட்சிப்பை நம்ம சரியா பார்த்துக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்க அந்த ரட்சிப்பை நான் வந்து சரியா பார்த்துக்கணும்னா இந்த வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்து என்ன பண்ணா அந்த ரட்சிப்பை பெருசா பார்க்கணும். அல்லேலூயா. பெருசா பார்த்தீங்கன்னா அந்த பலன்களை நீங்க இங்கேயே அனுபவிக்கலாம், அங்கேயே போய் நம்ம அனுபவிக்க முடியும். ரட்சிப்பை பெருசா பார்க்கணும். நம்ம வேதம் நமக்கு அடையாளம் காட்டுது. சொல்லிட்டா உங்களுக்கு அந்த வசனம் எபிரேயர் 2:4 வாசிங்களேன். இந்த பெற்ற சுதந்திரம், இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணுமா? ஒவ்வொரு நாளும் பெருசா பார்க்கணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றது என்னன்னு? அப்ப நம்ம பெற்ற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பா? குட்டியோண்டு ரட்சிப்பா? எப்படிப்பட்ட ரட்சிப்புன்னு சொல்லுது வேதம். நம்ம அடைந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? பெரிதான ரட்சிப்பு. நீ எழுதி வச்சுங்க. இந்த பெரிதான ரட்சிப்பு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை நம்ம வந்து மூன்று காலங்களா பிரிச்சிருக்கோம். இனிமேல் அடைய போற அந்த ரட்சிப்புக்குள்ள, அந்த சுதந்திரத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அங்க போய் சேரணும். அதுதான் மெயினான விஷயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்ற ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? பெருசா பார்க்கணும். அப்படி பெருசா பார்க்கணும். பொண்டாட்டினுடைய அன்பு ஒரு நாள் மாறிடும். அதெல்லாம் பெருசு. யார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் பெருசு? தங்கம் பெருசு, அது பெருசு. என்ன சொல்றீங்க? சில பேருக்கு என்னென்னவோ பெருசு, மொபைல் பெருசு. இன்னைக்கு நிறைய காலங்களில் எல்லாருக்கும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமா பெருசா இருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டுங்க. எது பெருசு? நான் அடைந்த சுதந்திரம், நான் கிறிஸ்துவுக்குள் அடைந்த ரட்சிப்பு தான் பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்க தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளலைன்னா என்ன ஆகும்? அவர் எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுக்கு நான் என்ன கொடுக்குறேன்? நான் யோசிச்சு பாருங்க. அதனால இன்னைக்கு நீங்க அந்த பெரிதாக அந்த ரட்சிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியங்கள் உங்களை வந்து டச் பண்ணாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கீங்க. ஃபர்ஸ்ட் பயம். ஏன்னா நம்ம பயத்துல இருந்து நம்மளை கடவுள் என்ன பண்ணிருக்காரு? மீட்டிருக்காரு. 2வது அவிவிசுவாசம் உங்களுக்குள்ள வராது. தைரியமா இருக்கு. அவன் தான் சுதந்திரவாளி. நான் சுதந்திரவாளின்றது அது இல்லை. உண்மையான சுதந்திரவாளி தைரியமா இருக்கணும், அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது அவங்க கிட்ட. 3வது பாவத்தை குறித்து அவன் எப்பவுமே எச்சரிக்கையா இருப்பான். அந்த பாவத்தை குறித்த பயம். இவங்க தான் உண்மையான சுதந்திரவாளி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, வாழும் பொழுதே இதெல்லாம் அனுபவிக்கணும். நம்ம இதெல்லாமே வாழும் பொழுது எத்தனை பேர் பயம் இல்லாம வாழ போறீங்க? எபிரேயர் 2:15 வாசிங்க. யார் அப்படி ஆனாரு? ஜீவகாலம் எல்லாம் உங்களை மரண பயத்துல இருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு பயத்தோட வந்திருக்கிறீங்க? பயத்தோட வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீ சுதந்திரவாளின்றதை நீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. நீ பயப்படக்கூடாது மகனே மகளே, நீ தைரியமா எந்த பிரச்சனையும் நினைச்சு நீ ஃபீல் பண்ற, உன்னை தைரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க நானும் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. சுதந்திரம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பயம் வரலாம், ஆனா பயம் உங்களை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ரட்சிப்பு பெருசா என்னதான் இதை நீங்க உணர முடியும். இப்ப பாருங்களேன், அதே போல இந்த ரட்சிப்பு, இந்த பயத்தையும் அவிவிசுவாசமும் ஒட்டி பிறந்த ரெட்டப்பள்ளன்னு சொல்லலாம். நீங்கன்னா எப்படி நினைக்கிறீங்க? பயமா அவிவிசுவாசம் என்னது? ட்வின்ஸ் மாதிரி 2 குழந்தைங்க இருக்குமே, ஒரே மாதிரி இருக்கும் ஆச்சு. அது போல இந்த பயமும் அவிவிசுவாசம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க என்னைக்கெல்லாம் பயப்படுறீங்களோ கடவுள் மீது என்ன ஏற்படும் உங்களுக்கு? அப்பா தெய்வம் சூப்பர்ப்பா நீங்க போட மாட்டீங்க. தெய்வத்து மேல நம்பிக்கை என்ன ஆகும்? அப்ப அவிவிசுவாசமும் பயமும் அவிவிசுவாசமும் ஒட்டி பிறந்த ஒரு ரெட்ட குழந்தைங்க மாதிரி உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. அதுக்கு தான் நம்ம ஏசப்பா நமக்கு ரத்தம் சிந்திருக்க. எத்தனை பேர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிற? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயம் வந்தாலே அவிவிசுவாசம் வரும். இரவு நேரத்தில் எனக்கு பயமா இருக்கு பிரதர். ஆமா, எல்லாருக்கும் அந்த பிரச்சனைக்கு இஷ்யூ நம்மளாம் ஃபேஸ் பண்றதான். ஆனா இந்த வசனத்தை நம்ம ரட்சிப்பை பெருசா பார்க்கணும். ஆனா இந்த ரட்சிப்பை பெருசா பார்த்தவங்க எப்பவுமே பயப்பட மாட்டாங்க. இன்னொன்னு, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்றதை நீங்க வெளிப்படுத்தணும்னா யார் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் சொன்னாலும் நீங்க பயப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க சொந்தக்காரவங்க, நண்பர்கள், ஏன் ஆவிக்குரியவங்க கூட உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லலாம். ஆனா அங்கதான் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க வெளிப்படுத்தணும். நான் ரட்சிக்கப்பட்டா நான் எப்படி இருப்பேன்? நான் பயப்படுவேனா? ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்லி முடிக்க போறேன். நான் இன்னும் 2 உதாரணம் சொல்லி முடிக்க போறேன். என்ன 14:8-9 வாசிங்க. உண்மையான சுதந்திரத்தை அனுபவித்த மனிதர் இந்த காலேப். வாசிங்க. இருங்க, என்னாகமம் அதுக்கு முன்னாடி என்னாகமம் 13:32-33. என்னாகமம் 13.
ஏனோக்கின் குமாரனாகிய ராஜ்யத்தையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்ப செய்தார். நல்லா கவனிங்க. கானானை நோக்கி கடவுள் வாக்களித்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்க கொண்டு போறாரு? எங்க கொண்டு போறாரு? எகிப்துக்கா? அவங்க எல்லாம் தூங்குறீங்களான்னு பாக்குறேன். எங்க கொண்டு போறாரு? கானானுக்கு கொண்டு போறாரு. கானானுக்கு கொண்டு போறப்போ இந்த மாதிரியான இந்த ஜனங்க எல்லாருமே வந்து தைரியமா இருக்கிறாங்களா? ஒரு பெரிய விடுதலையை, சுதந்திரத்தை யார் பார்த்தா? அந்த ஜனங்க எல்லாமே கண்டிச்சுங்க. எல்லாருடைய கண்கள் தானே கண்டிச்சுங்க. பாட்டெல்லாம் பாடினாங்க. ஆனா யார் அதை எடுத்துக்கிட்டா? சுதந்திரத்தை யார் ரட்சிப்பை பெருசா பார்த்தா? காட்டட்டா அந்த மனிதரை? 2 பேர் தான் பார்த்தாங்க. யாருங்க? யோசுவா, காலேப், இது மோசே, ஆரோன். என்ன 14, 8, 9 வாசிங்க. அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்காதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். என்னங்க போட்டிருக்கு? அவர்களுக்கு பயப்பட வேண்டிய. யார் சொன்னது? காலேப். யார் சொன்னது? இது நீங்க வாசிச்சு பார்க்கும்போது 6ஆம் வசனம் வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் 2 பேர் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இதை சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பயமுறுத்துற அந்த ஜனங்க எப்படி பேசுறாங்க? ஐயோ, ராட்சசமா இருக்காங்க. இன்னைக்கு இந்த உலகமே நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் சரி, உங்களுக்கு பயத்தை கொடுக்க பார்க்கும். உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க, ஐயோ இவனுக்கு இப்படி ஆயிடும், அவனுக்கு இப்படி ஆயிடும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், உங்களை பயமுறுத்தலாம். நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. தயவுசெய்து கவனிக்கிறீங்க நான் சொல்றத. நீங்க யார்? நீங்க நானும் யாரு? ரட்சிப்பை குட்டியா பாக்குறவங்க. ரட்சிப்பை எப்படி பாக்குறோம்? நம்ம பெருசா பாக்குறோம். அந்த காலேப் ரட்சிப்பை பெருசா பார்த்தாருங்க. அவருக்கு தெரியும் அந்த இந்த ஜனங்களை எப்படி பாதுகாத்தாருன்னு. அந்த காலேப் வந்து சொல்றாரு பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை இந்த வாக்குத்தத்தத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்காரு. யாரு? காலேப். எகிப்திலிருந்து மீட்டது அவர் கண்ணு பாக்குது. யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணுது? கண்ணு ரெண்டுமே பார்த்துச்சு. என்ன அவ்வளவு பெரிய 10 வாதைகளை கொடுத்து அங்கிருந்து அற்புதங்களை இருந்து கொண்டு அற்புதங்களை செய்து ரட்சித்த தெய்வன் என்ன ரட்சித்து கொண்டு போக மாட்டாரா? இந்த ராட்சதர்கள்லாம் முன்னாடி ஒண்ணுமே. அப்ப நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, ரட்சிப்பை முதல்ல பெருசா பார்ப்பீங்களா? நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவன், சுதந்திரவாளினா ரட்சிப்பை நான் என்ன பண்ணக்கூடாது? பெருசா பார்க்கணும். அவ்வளோ பெரிய உலகத்துல இருந்து எப்படியோ கெட்டு அழிந்திருக்க வேண்டிய என்ன, நீங்க நான் செத்து இருந்தா எங்கேயோ போயிருப்பேன். ஆனா என்ன பாதுகாத்து இங்க நிக்க வச்ச ஒரு பாதியிலே விட்டுருவாரா? உங்களை என்னையும் பாதியிலே விட்டுருவாரா? முடிவு பரியந்தம் நம்மள விசுவாசத்தை தோக்கணும். ஒரு முடிவு பரியந்தம் நம்மளை கொண்டு செல்வார். கரெக்டாக தேவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? ஆனால் நடுவுல எது வந்தாலும், உங்களை குடும்பத்துல உங்களை கலக்க வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. விசுவாசிங்களா இல்லையா? அதனால பாவம் இந்த இடத்துல 2 காரியம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா காலேப் மட்டும் பேசலன்னா 2 காரியம் வந்திருக்கும். ஒண்ணு பயம், அவிசுவாசம். அவ்வளவுதான், சாப்டர் ஓவர், அங்க போக முடியாதுன்னு வந்திருக்கும். ஆனா யோசுவாவும் காலேபும் ஒரு காரியத்தை பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க வந்த ஒவ்வொருவரும் நாமளும் அப்படி பண்ணலாமா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 6ஆம் வசனத்துல வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதம் வராங்க தெரியுமா? இந்த மாதிரி பயத்தை கொண்டு வராங்களா? அந்த பயத்தையும் அவிசுவாசையும் கிழிச்சு போட்டுருங்க. என்ன பண்ணுங்க? பயத்தையும் அவிசுவாசையும் என்ன பண்ணுங்க? உங்களுக்கு வரும், யாரா வந்துகிட்டே இருப்பானுங்க. பயத்தையும் அவிசுவாசம் என்ன பண்ணீங்க? கிழித்து போட்டு அந்த கர்த்தரை நோக்கி பெற்ற ரட்சிப்பு பெருசு, என்னை பாதுகாத்தவர் நிச்சயமா பாதுகாப்பான்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களை தேவன் எல்லா பயத்துக்கும் உங்களை நீக்கி போடுவார். கரண்டை தட்டி அவர் நாம் இந்த பயப்படுத்தலாமா? 2 காரியத்தை சொல்லிட்டாங்க. பயம், விசுவாசம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிப்பை பெருசா பார்க்கறவங்களுக்கு தான் பிசாசு, பாவம், பிசாசு வேற எந்த காரியங்களும் நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே அவங்களை அணுக முடியாது. ரட்சிப்பை நீங்க பெருசா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நன்றி சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண சொல்றாங்க. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம பெற்ற ரட்சிப்பு நம்ம மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். ஹல்லேலூயா. தேவையில்லாத புலம்பல், நெகட்டிவ் தாட்ஸை வாயில கொடுக்க மாட்டோம். ஓகேவா? அதனால இது மாசம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ரட்சிப்பை பெருசா பார்த்தா இன்னொரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்துப்போம். பாவம். என்னதுங்க? ஏன்னா நம்ம எங்க போய் அடையணும்? பரம காணான் போய் அந்த பரலோகத்துல போய் அடையணும். அடுத்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம் என்னன்னா, அவன் பாவத்துக்கு பயப்படுவான். அவன் எவ்வளவு ஊழியத்துல பெரியவனா ஆனாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பிரதான அப்போஸ்தலன் ஆனாலும் சரி, அவன் பாவத்துக்கு பயப்படுவான். கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அதுக்கு முன்னாடி இருந்தது எப்படியோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிற ஒவ்வொரு காரியம், ஐயோ லஞ்சம் வாங்குறது தப்பு, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள நடந்துகிட்டே இருப்பார். ஐயோ அந்த பெண்ணை தப்பா பார்க்க கூடாது, ஐயோ அவங்க அந்த பெண்ணை ஒரு சகோதரி மாதிரி தாய், அப்படி மனசுக்குள்ள ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவனை வந்து என்ன பண்ணுவார்? பாவம் செய்யும் போது அவனை ரெக்டிஃபை பண்ணி கொண்டே வந்திருப்பார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுருக்கீங்க? ஐயோ அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிச்சே இருப்பான். பாவத்தை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்? பயப்படுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் தான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவனுடைய அந்த அடையாளத்துக்கு ஒன்று.
அவங்க அப்பா அவன் ரட்சிப்பை பெருசா பார்க்கணும். இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாரு. நான் தான் சொன்னேன், அவர் எப்படி ஆயிட்டாரு? பெரிய அப்போஸ்தலர் ஆயிட்டாரு. ஆனா அவர் பயப்படுறாரு. எதை குறிச்சுமே பயப்படல. பாடுகள், உபத்திரவம், எல்லாரும் கொல்லப்படுறோம், இதெல்லாம் கூட பயப்படல. ஆனா இதை பார்த்து பயப்படுறாரு. இப்போ நினைச்சு பார்த்தா அது பெரிய விஷயமா பாக்குறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, தான் ரட்சிக்கப்பட்டது பெரிய விஷயமா அவர் பார்த்தாரு. 1 தீமோத்தேயு 1:15-16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:15-16. பாவிகளை ரட்சிக்க ஆமென் ஆமென். 16வது வசனம் என்னங்க இது? ஆமென் ஆமென் ஆமென். ஆ ஆ ஆ ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் நான். அவர் இப்ப சொல்ற இந்த பவுல் பிரதான அப்போஸ்தலன். நோட் பண்ணி, அவர் எப்படி இருந்தாருங்க? அவர் நினைச்சுதான் தன்னை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பிரதான அப்போஸ்தலன், தீர்க்கதரிசன வரம் பெற்றவன். யாரு? பெரிய ஊழியம், நான் 3வது வானவர்ல எடுத்துக்கொள்ளப்பட்டவன். அப்படிலாம் ஏதாவது பேசினாரு அவரு? அவர்கிட்ட பேசினாரு. தான் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பெரிய விஷயமா பார்த்து அவர் வார்த்தையை ஒன்று சொல்றாரு பாருங்க. இன்னைக்கும் அந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது, பாவிகள் ரட்சிக்க அந்த கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருப்பா, நான் அதுல ரட்சிக்கப்பட்ட அதை நினைச்சு பார்க்கிறாரு. அந்த ரட்சிப்பை பெருசா என்றார். அப்படி எண்ணும் பொழுது அவருக்குள்ள தோணுன ஒரு காரியம், பாவிகளில் பிரதான பாவினான்னு சொல்லி பயப்படுறார். அந்த பாவத்துக்கு அஞ்சி நடக்கிறார். அதனால்தான் அவர் ரோமர் 8:2 எழுதுனது பவுல் தான். அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிச்சான்? விடுதலை ஆக்கிட்டு. ஹல்லேலூயா. அதை நீ உணர்றாரு அவர். அந்த பாவம் எவ்வளவு மோசமானது. இப்ப அந்த கிறிஸ்டியா சொன்ன சாட்சியில கூட மாம்சத்துக்கும் ஆவிக்கும் அந்த போராட்டம் அவர் தவிக்கிறாரு. என்ன யார் இந்த நிர்பந்தமான மனுஷன்? நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவர் யாருன்னு என்ன தவிக்கிறார் அந்த மனுஷன். ஆனா அதே மனுஷன் தான் ரோமர் 8 என்ன சொல்றாரு? தைரியமா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் என்னை. இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள நீங்க ரட்சிப்பை பெருசா பாருங்க. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை அவர் பெருசா பார்த்தாரு. அந்த பிரமாணம், அதன் மூலமா கிடைச்ச பிரமாணத்தை பெருசா பார்த்தாரு. பாவம் ஒண்ணுமே இல்லை. எந்த பாவம் உங்களை பயமுறுத்துது? எந்த பாவம் உங்க பர்சனல், உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும். எனக்கு என் பாவம் எனக்கு தெரியும், உங்க பாவம் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி பயப்படாம நீங்க ஒப்பு கொடுங்க. நான் ரட்சிக்கப்பட்டவன், நாளைக்கு நீங்க பரலோக ராஜ்யத்தை அடையணும், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தரா இருக்குன்னு சொல்றீங்க. நான் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லவே முடியாது ஆண்டவரே. பாவ கரைகளின் மேல வந்து மறுபடியும் விழுது ஆண்டவரே, என்ன நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாய் நான் நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு விரோதமா பேசிடுறேன், ஏதாவது தப்பு பண்ணிடுறேன், நான் செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் உண்மையான சுதந்திரம் அடைந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிப்பை பெருசா பார்க்கறேன்னு சொல்லி பாருங்க. நீங்க அடைகிற பட்டங்களை குறித்து நினைக்க மாட்டீங்க. வாழ்க்கையில எவ்வளவு ஒசரத்துக்கு போனாலும், ஐயோ நான் எவ்வளவு பெரிய பிரதான பாவியா இருந்தேன், என்ன மன்னித்தாரே, அந்த தெய்வத்துடைய ரட்சிப்பை நான் பாதுகாத்துக் கொள்ளணும்னு நீங்க சொல்லிட்டு போவீங்க. கரங்க தட்டி நான் தான் மயப்படுத்தலாமா? நீங்க அப்படி மட்டும் மாறிட்டீங்கன்னா, இங்க வந்த நீங்களும் சரி நானும் சரி உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தும் சில காரியங்கள்லாம் என்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது ஆண்டவரே. பாடுகள் போக மாட்டேங்குது, பலவீனம் போக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க கலங்காதீங்க. சங்கீதம் 16:6 உங்களுக்கு மறுபடியும் அது இன்னும் பலப்படுத்தி கொடுக்குறாரு கடவுள். நீங்க ஏன்னா கர்த்தரை நீங்க சுதந்திரமா, உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. சில காரியங்களை எடுக்க மாட்டாரு. ஒரு அடிமை உங்களுக்கு தெரியும், பலவீனம் இருந்துகிட்டே கவலைப்படாதீங்க அந்த பலவீனத்தை குறிச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல வாழும் போது சுதந்திரம் அவர் தான். கர்த்தர் 16:6 வாசிங்க. நான் 5 வாசிமா. அந்த நேர்த்தியான இடம் அங்க போக வேண்டியது இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல கர்த்தரின் சுதந்திரமும், நீங்க ஒவ்வொரு பலவீனங்கள் அகலாத காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் கர்த்தர் மேல உங்களுக்கு அனுபவம். அந்த பலவீனத்திலே என் பலம், சில விஷயங்கள் சுதந்திரம் இன்னும் அது வந்து விடுதலை அடைய முடியாம ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நீங்க பெருமை வந்துடக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்க கர்த்தர் அந்த விஷயங்களை வச்சிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல நீங்க இன்னும் அதிகமா உணர வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தரின் சுதந்திரத்தின் கர்த்தர். ஏன்னா அந்த பலத்தை நீங்க அனுபவிக்க என் கர்த்தர் தான் எனக்கு சுதந்திரம். ஐயோ பெருமை வந்துடாதபடி இந்த காரியத்தை எடுத்து போடாம இருக்கிறதே நல்லது ஆண்டவரே. சோத்திரம் பண்ணுங்க. கரன் தள்ளி தேவன் தான் மேம்படுத்தலாமா? ஏன்னா கர்த்தரின் எனக்கு யார் சுதந்திரமா இருக்கணும்? கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின். ஓகேவா? முடிஞ்சு பேசுங்க. ரோமர் 8:9 வாசிங்க. சங்கீதம் 8:9. ஆமென். சங்கீதம் 16:8-9 என்ன அருமையான வார்த்தை. ஆமென். கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருங்க. ரட்சிப்பை பெருசா. சங்கீதம் 16:8-9.
ரட்சிப்பை பெருசா பார்க்கறவங்களுக்குள்ள என்னென்ன இருக்காதுன்னு நான் சொன்னேன். நீங்க வாழ்க்கையில இன்னைக்கும் பயம், அவிசுவாசம், பாவம், இந்த 3 காரியங்களும் உங்களுக்குள்ள இல்லாதபடி கடவுள் பாதுகாப்பா. ஏன்னா நீங்க எப்போதும் கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு சில விஷயங்களை எடுக்காம இருக்கிற பாடுகள் போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அதுலதான் கர்த்தருடைய பலம் இன்னும் இறங்குது. அப்பதான் நீங்க இன்னும் சங்கீதம் 16:5 உங்களுக்குள்ள நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தரின் பாத்திரமும் சுதந்திரமும். ஏன்னா அவரை நான் டைரக்டா போய் அங்க அனுபவிக்க போறேன், அவர் கூட அங்க இருக்க போறோம் பரலோகத்துல. அப்ப இந்த உலகத்துல இருக்குள்ள அவர் தான் சுதந்திரம். ஹல்லேலூயா. நீங்க அதை குறிச்சு நீங்க கலக்காதீங்க. இன்னைக்கு உண்மையான சுதந்திரவாளியா நம்ம இங்க இருந்து போக போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை புரிந்து கொண்டீங்களா? அப்ப ரட்சிப்பை பெருசா பாப்பீங்களா? உங்க பயம்லாம் ஒண்ணுமே இல்ல. சிறுசா பாப்பீங்களா? உங்க பயத்தை எப்படி பாப்பீங்க? சிறுசா பாக்க போறீங்களா, பெருசா பாக்க போறீங்களா? பயம் ஒண்ணுமே இல்ல சொல்லிட்டு போங்க, அறிக்கை செஞ்சுட்டு போங்க. அவிசுவாசம் ஒண்ணுமே இல்ல, பாவம் ஒண்ணுமே இல்ல. அந்த 3 இடத்துல 3 ஃபில் பண்ணுங்க. பயத்துக்கு பதிலா தைரியத்துக்கு வந்து பெற்று போங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அவிசுவாசத்துக்கு பதிலா விசுவாசத்தை ஃபில் பண்ணிட்டு போங்க. 3வது பாவத்துக்கு பதிலா பரிசுத்தத்தை தினமும் நமக்கு ஃபில் பண்ணதுக்கு ரெடியா இருக்கார். கரங்கள் தட்டி அவன் நான் பயன்படுத்தலாமா? அவங்க தான் உண்மையான சுதந்திரவாளி. ஓகே, இப்போ சொல்றேன், இது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே? 180வது இண்டிபெண்டன்ஸ் டேவா? ஒன்னு கட் பண்ணிட்டா எல்லாம் தெளிவா இருக்கீங்களா பார்த்தேன். ஓகே, 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.